நிச்சயமாக. ஏனென்றால் இப்போது இந்த இந்த முறைமைகள் இவ்வாறு பணம் அனுப்புகின்ற போது, அரசாங்கத்துக்கு சொந்தமான பணம் இன்னொரு நிறுவனத்துக்கு அனுப்பப்படுகின்ற போது அதற்கான முறையான நடைமுறைகள் இருக்க வேண்டும், இருக்கின்றன. அந்த நெறிமுறைகளை ஒழுங்காக இவர்கள் செய்திருக்கின்றார்களா என்றால், நிதியமைச்சு மாத்திரம் அல்ல, நிதியமைச்சிலிருந்து நேரடியாக அந்த பணம் அனுப்பப்பட முடியாது. மத்திய வங்கியின் ஊடாகத்தான் அது பெரும்பாலும் அனுப்பப்படுவது உண்டு. அவ்வாறு மத்திய வங்கி ஊடாக அனுப்பப்படுகின்ற போது மத்திய வங்கி நிச்சயமாக கேள்வி கேட்கும், இது எங்கே போகின்றது, முன்னர் அவ்வாறு அனுப்பப்பட்ட பணம் அந்த கணக்கிற்கு போனதா என்பதை மத்திய வங்கியினால் உறுதியாக சொல்ல முடியும். அவ்வாறு சந்தேகங்கள் இருக்கின்ற பட்சத்தில் மத்திய வங்கி கேட்கலாம் நிதியமைச்சர் அதிகாரிகளை, இது சரியான கணக்குக்கு தானா செல்கின்றது என்பது சம்பந்தமான ஒரு 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 பின்னூட்டலை பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இது பொறுப்பான அதிகாரிகள் அந்த பதவியில இருக்கின்ற போது, இவ்வாறான மோசடிகள் நடக்கின்ற போது நிச்சயமாக அந்த அமைச்சர்களுடைய செயலாளர்கள் அதுக்கு பொறுப்பு கூறுகின்றாக இருப்பார்கள். ஆகவே இந்த விவகாரத்தை நிதியமைச்சு சார்ந்த அதிகாரிகள் மிக கவனமாக கையாண்டிருக்க வேண்டும். அவ்வாறு கையாளாது இருந்தால் எங்கே அந்த தொய்வு நடந்தது என்பதை பற்றி கண்டுபிடித்து அதுக்குரிய அதிகாரிகளை பொறுப்பு கூற வைக்க வேண்டியதும் அவசியம்.